அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 11/11/1991ங்க. 11/11/1991. பிறந்த நேரம் 7:45 PM-ங்க. 7:45 PM. பிறந்த இடம்மா? பிறந்த இடம் நாமக்கல்ங்க. நாமக்கல். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி தனுசு ராசி, ரிஷப லக்னங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? ஆமாம், அவங்க அந்த ராகு திசையும் குரு திசையும் என்ன பண்ணணும்னு குருஜி ஐயாட்ட பேசுறேங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. இருந்தாவே போதுங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஏமா இந்த அமைப்பில் ராகு திசையெல்லாம் பெரிய கெடுதல்களை செய்யாது. என்னதான் குருவோட வீட்டில் இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கிறார்ல. ஆமாங்க ஐயா. நானும் உங்க வீடியோவை தவறாக நாமக்கல்ல இருக்க முடியாதே, பிறந்த ஊர்ல இருக்க முடியாதே. அவங்க வேறதான் வெளியில தான் இருக்காங்க, ஆனா வேற மாநிலத்துல இருக்காங்க. வெளிநாடு வெளிமாநிலம். என்னுடைய 8/12 சுபத்துவ விதி எந்த நாளும் மாறாது. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் 8/12 சுபத்துவ விதி நான் அடிக்கடி சொல்லுவேன். என் காலத்திற்கு பிறகு இது ஆதித்ய குருஜியோட விதினே ஜோதிடத்துல நிலைநிறுத்தப்படும். ஆமாங்க ஐயா, அது வெளி மாநிலத்துல இருக்காங்க ஐயா. வெளிநாடு போவாங்களா ஐயா? அது கேட்கலாம். கண்டிப்பா போவாங்கம்மா, இதுல என்ன வேற சந்தேகமா? கண்டிப்பா போவாங்க, கண்டிப்பா போவாங்க. குருதிசை வெளிநாட்டில் தான் அவங்கள இருக்க வைக்கும். இப்போ ராகுதிசை அந்த ஃபவுண்டேஷனை இப்போ தான் முதல்ல வெளி மாநிலத்திற்கு நகர்த்தியிருக்கு. கண்டிப்பாக குருதிசையில் அங்கே தான் இருக்கணும். சில அமைப்புகளில் அடுத்து எப்போ வெளிநாடு போவாங்கன்றதை கூட கணிச்சிடலாமே. குருதிசை ராகுதிசையில் குருபக்தி, ராகுதிசையில் சனி புக்தி, ராகுதிசையில் சனி புக்தி, ராகுதிசையில் புதன் புக்தி, ராகுதிசையில் கேது புக்தி, ராகுதிசையில் கேது புக்தி. கொஞ்சம் நாள் ஆகுமா, இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆகும். 4-5 வருஷம் ஆகும். ஆனால் உங்க மருமகளுக்கும் உங்க மகனுக்கும் கொஞ்சம் வெளிநாடு போறதற்கான ஆர்வங்களும் இருக்கும். இருக்குதுங்க ஐயா. ஐயா இந்த குழந்தை பாக்கியம் எப்ப இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. அதுதாங்க ஐயா தவணையாவே இருக்குதுங்க ஐயா. குழந்தை பாக்கியம் இப்ப கண்டிப்பாக உண்டுமா. இப்பதான் பாக்கியாதிபதி சனியோடைய புக்தி ஆரம்பிச்சிருச்சேம்மா. சனியோடைய புக்தி பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருச்சே. 2020 என்னம்மா சனியை செவ்வாய் பாக்குதுங்க ஐயா. அதனால தாங்க ஐயா இருந்துட்டு போதுமா. என்னதான் சனி செவ்வாய் பார்த்தாலும் ராகுவோட சனி இல்லையில. இல்லைங்க ஐயா. 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது, நீச்சனாகி இருக்கிறது, தாமதமான. அதுதாங்க ஐயா அந்த லக்னாதிபதி நீச்சமா இருக்கனால தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் தயவு செய்து பயப்படாதீங்கம்மா. 5ஆம் இடத்துல லக்னாதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். நன்றிங்க ஐயா. அவர் செவ்வாய் சனி ராகுவோடைய தொடர்புகளில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாபத்துவமாக அவர் இல்லை. சரிங்க ஐயா. லக்னத்தை தனிப்புதன் பார்ப்பது யோகம். அதாங்க ஐயா, தனிப்புதன் பார்க்கறதுனாலும் பகை வீட்டில் இருக்காரு இல்லைங்க ஐயா, அது வேற ஒரு பயம். நம்ம ஒன்றும் அமெரிக்க ஜனாதிபதியாகவோ இந்திய ஜனாதிபதியாகவோ இருக்கிறதுக்கு பிறகு இல்லைங்க ஐயா. ஒரு குடும்ப தலைவியா 2 பிள்ளைய பத்துட்டு ஒரு காரு வீடுன்னு இருந்தா போரும்ல. ஆமாங்க ஐயா. உடனே எல்லாம் அப்படியே மேல போயிடுறீங்க. அப்படியே பயந்தாங்க ஐயா நீங்க வீடியோ பார்க்கறது. ஒரு படிநிலை அமைப்புகளை அம்மா நம்மெல்லாம் மிக சாதாரணமாக நடுத்தர நிலையில இருக்க பிறந்தவர்கள். நமக்கு இந்த அமைப்பு கண்டிப்பாக போதும். லக்னாதிபதி நீச்சமானவர்களுக்கு 40 வயதிற்கு பிறகு நல்ல வாழ்க்கை இருக்கும்னு சொல்றாங்க. லக்னாதிபதி நீச்சமானாலும் அவர் கெட்டு போயிடல. அம்சத்துல சனியோட சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் வீட்டுல இருக்கிறாரு. ஆகவே இந்த பெண்ணு நல்ல ஒழுக்கமான நல்ல பெண்ணு. கணவன் மனைவி அந்த அமைப்புகள்லாம் அவருக்கு நல்லா தான் இருக்குது. உங்க மகனும் மருமகளும் ஒன்னா நல்லா இருக்கிறாங்க. சனி புக்தியில பாக்கியங்கள் கிடைச்சே தீரணும். ஆனா உடனே கிடைச்சிடாது. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கும். மகனுடைய ஜாதகத்திலையும் சில விஷயங்களை பாருங்க. அவருக்கும் குரு தொடர்புகள் 5ஆம் இடத்து தொடர்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும் 2027 ஆகஸ்டுக்கு பிறகு. 2027 ஆகஸ்டுக்கு பிறகு இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தே தீரணும். முதல் குழந்தை பெண் குழந்தை. சரியா? ஆனா 2 குழந்தைகளும் உண்டு. குரு வளர்த்து தானே இருக்கிறாரு. குரு அதிநட்பு வீட்டுல, குரு நீச்சனுடைய வீட்டுல இருந்தாலும் அதிநட்பு வீட்டுல இருக்கிறார்ல. குருதசை எப்படிங்க ஐயா இருக்கும்? குருதசை நல்லா இருக்கும். வெளிநாடு தூர இடங்கள் இப்ப இருக்கிற வெளி மாநிலத்துல இல்லாம வெளிநாட்டுல இருப்பாங்க. இதுதான் கணக்கு. சரியா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட பேசுனது ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களை ஒரு வாழ்த்துருங்க. நல்லா இருப்பீங்கம்மா. உங்க மருமக உண்மையிலேயே மகனோட சேர்ந்து நல்ல விதமாக இனிய தாம்பத்தியத்தோடு தீர்க்க ஆயுளோடு தீர்க்க சுமங்கலியா 2 குழந்தைகளை நல்லா பெற்று நல்லா இருப்பாங்கம்மா. 16 வகை செல்வங்களும் பெற்று நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி. நேரம்